ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ என்ன ஷேர் பண்ண போகிறோம்னா, நம்ம நைட்டு டின்னருக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வீட்டு சாப்பாடு அரிசியில் தான் பண்ண போகிறோம். அதுவும் எக்ஸ்பெஷலி குக்கரில் பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம், பேச்சுலர் குக்கிங் மாதிரி. அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் சிக்கன் பிரியாணி செய்கிறேன் நைட்டு டின்னருக்கு. குக்கர் ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை சின்னதாக வாசனைக்கு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, ஜஸ்ட்டு காம்பை மட்டும் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணது. நல்லா ஃப்ரை ஆகும் பிரியாணிக்கு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதங்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். புதினா போட்ட உடனே ஸ்மெல்லை பாருங்கள், கம வென்று வருகிறது. நல்லா கிளறி விட்டுடலாம். 3 மீடியம் தக்காளி போட்டிருக்கேன், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சது. அதையும் இதில் போடுறேன். சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு எலுமிச்சைச்சாறு போட்டு ஊற வச்சுருக்கேன் 1/2 hour. அதையே அப்படியே எடுத்து நம்ம குக்கர் மசாலாவில் போட்டுடலாம். மசாலாவில் சிக்கனை போட்டுடலாம். ஒரே ஒரு கிளறி சிக்கன் போட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 லெமன் இதிலே பிழிஞ்சிட்டுலாம். இந்த அழகில் முக்கா அரிசி போட்டிருக்கேன். வீட்டு சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இது தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி அதெல்லாம் கழுவி வாஷ் பண்ணி ஊற்றணும் தண்ணி இது. இப்போ நமக்கு 1க்கு 1.5 வைக்கலாம். சாப்பாடு அரிசிங்கிறதுனால நான் 3/4 அழாக்கு ஊற வச்சுருக்கேன். 3/4னா 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி. அதனால் இப்போ நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக நான் காரம் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம அரிசியை போட்டு குக்கரை மூடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு என்ன பிரியாணி அரிசி போட்டுக்கோங்க. 1க்கு 1 தண்ணி. சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் 1க்கு 1.5 ஊற்றணும். நல்லா தண்ணியை இருத்துட்டு அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே இதில் இப்போ போட்டாச்சு. வெறும் கொத்தமல்லி தூவணும், நெய் ஊற்றணும், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம், நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் தான், அதுக்கு மேலே விடக்கூடாது. ஒரே ஒரு விசிலில் விட்டுட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர்லேருந்து ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கேஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம், இதில் சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம். அப்படியே கொத்தமல்லியையும் தூவிடலாம். சைட்லேருந்து ஒரு கிளறுவோம். செம்மையாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.